வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னே நான் ஷார்ட் நோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருந்தேன். இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான பேட்ஜ். இந்த பேஜுக்கான லிங்க் நான் உங்களுக்கு ஏற்கனவே கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் நியூ அப்படின்ட்டு. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது பொது பிரிவினர் வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசு வரைக்கும். பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அல்லாதோர் வகுப்பு 18லேருந்து 34 வயசு வரைக்கும். வித் ஆதி திராவிடர் 18லேருந்து 37 வயசு வரைக்கும். மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை நீட்டிப்பு, அதாவது உங்களுக்கான 10 வயசு கூட்டி தராங்க. முன்னாள் இராணுவ வீரர்கள் 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவ வீரர்களில் நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1483 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி அப்படின்னு அதாவது எந்த சுழற்சியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் உங்களுடைய மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்து தான் சொல்ல முடியும். அதுக்கான எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கீழே இருக்கிற கல்வி தகுதியை பார்த்துட்டு வந்துடுவோம். கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான் இந்த எக்ஸாமுக்கு. ஆனால் நீங்கள் 8th வரியாவது, குறைந்தபட்சம் நீங்கள் 8th வரியாவது தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ் வழி மொழியில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதாவது முன்னுரிமையில் நீங்கள் வரமாட்டீங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். அது ஆதி திராவிடராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா நீங்கள் பே பண்ணாலே போதுமானது தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9/11 அடுத்த மாதம் உங்களுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 9/11 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அஃபீஷியல் வெப்சைட், இந்த வெப்சைட்லேயே எப்படி அப்ளை பண்ணுறதையும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான நிபந்தனைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று ஆகியவற்றிற்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் ரிசர்வேஷன் கோட்டாவில், அதாவது முன்னுரிமையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இராணுவ வீரரில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், வித் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இனச்சுழற்சி, வயது, கல்வி தகுதி நபர்களிடமிருந்து வரவேற்பப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். அதாவது உங்களுக்கான சரியான ஏஜ் லிமிட் இருந்தால் மட்டுமே உங்களுக்கான விண்ணப்பங்கள் ஏற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மேற்படி காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் www.dnrd.dn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்ன ஈக்குவலாக இருக்குமோ அதை மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் மாவட்ட வாரியாக வேக்கன்சி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டம், எந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, இதில் பிசிக்கு 13, பிசி முஸ்லீமுக்கு 2 வேக்கன்சி, ஜென்ரல் கேட்டகரியில் 14 வேக்கன்சி, எம்பிசி டிஎன்சிக்கு 10 வேக்கன்சி, எஸ்சிக்கு 8 வேக்கன்சி, எஸ்சிஏக்கு 2 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1, உமன்ஸுக்கு 17, பெத் உமன் அண்ட் மென்னுக்கு 35, டோட்டலாக 52 வேக்கன்சி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியா உங்களுடைய மாவட்டம் 32 மாவட்டம், அதாவது
7 மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இனச்சுழற்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது எந்த இதில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ விருதுநகர் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி அவங்களுக்கு ஒன்று தான் ஓப்பன் ஆகும். எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் கொடுக்கல. நீங்கள் எந்த மாவட்டமோ அதை நீங்கள் செக் பண்ணி அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேட்ச் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேட்சில் வந்து உங்களுக்கு கீழே இறக்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து வயசு வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். காலி பணியிடம் வந்து விருதுநகருக்கு வந்து 50. இனச்சுழற்சி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பொது பிரிவினர் இது வந்து முன்னுரிமை அற்றவர் எல்லாருமே அப்ளை பண்ணலாம், 6 வேக்கன்சி. ஜென்ரல் பிரிவில் வந்து முன்னுரிமை பெற்றவர் இதுக்கு வந்து 2 பேர் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பொது பிரிவில் வந்து தமிழ் வழியில் படித்தவர் முன்னுரிமை வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பொது பிரிவில் வந்து தமிழ் வழியில் படித்தவர் முன்னுரிமை அற்றவர், அதாவது எல்லாருமே அப்ளை பண்ணலாம் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து 1 வேக்கன்சி. இதே மாதிரியாக தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 50 வேக்கன்சியும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதை பற்றி தான் நம்ம வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறது, அதாவது முன்னுரிமை எதில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால தான் நான் வந்து இதை வந்து செக் பண்ணிக்கிற சொல்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து காம்படிஷன் வந்து ஒரே தான், இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, வேறு எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ளை அப்படிங்கிறத ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஷோவ் ஆயிடுவீங்க. இந்த அப்ளை பண்ணுற பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டே கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நான் இப்போ வந்து தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து காலி பணியிட இட ஒதுக்கீடு வகுப்பு வரை நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க, பிசியா, எம்பிசியா, எஸ்டியா, எஸ்டியா, ஜென்ரல் கேட்டகரியா, பிசி முஸ்லீமில் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நான் பிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். பாலினம் வந்து நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மெயில் கொடுங்க, ஃபீமேல் வந்து ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலியிட இட ஒதுக்கீடு வகை நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது பிசியில் வந்து தமிழ் வழி சான்றிதழ் படித்தவங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கிளாஸ், அதாவது டிஃபென்டேஷன், அதாவது மாற்றுத்திறனாளி அதில் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை முன்னாள் இராணுவ வீரரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து ஜென்ரல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொது ஜென்ரலில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல 5வது கேட்டிருக்காங்க பாருங்களேன், விண்ணப்பதாரரின் பெயர் தலைப்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பேர் இன்சியில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து தந்தை பாதுகாவலர் அல்லது உங்களுடைய கணவர் பேரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரா அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் நக்கலை கேட்குறாங்க பாருங்களேன். இந்த இடத்துல வந்து அவங்களே டிக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டிக்கு கொடுக்க தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அதாவது கொரோனா காலத்தில் படித்தவங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்கல. இதில் வந்து 85% நீங்கள் 10th எடுத்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்க போது. 15% தான் உங்களுக்கான இன்டர்வியூக்கான மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் சொல்கிறோம். இதில் கொரோனா பேட்சுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. கல்வி அமைப்பு, அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, ஐசிஎஸ்சியில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம எந்த போர்டில், நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படித்தா மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டில் படித்தா ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துட்டேன். 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்ற ஆண்டு, அதாவது நீங்கள் வந்து 10th எந்த இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 2027 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். எந்த மந்த் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து விட்டுருப்பாங்க, நீங்கள் மார்க் ஷீட்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மார்ச் 2027 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு 80 மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10ஆம் வகுப்பு பெற்ற மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணையும் இந்த இடத்துல உங்களுக்கான பர்சன்டேஜ், இப்போ வந்து 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 386 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 77% வரும். அந்த 77 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்த மார்க்கை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கான பர்சன்டேஜ்
அதை அப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல். அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து 20 கேபியிலேருந்து 50 கேபிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பிஜேபி அல்லது பிஜேபிஇ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து கொரோனா காலத்தில் வந்து நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. கொரோனா காலத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மார்க் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. எவ்வளோ மார்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கான கொரோனா இயர்னால் கொரோனா இயரே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொரோனா இயர்னால் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் எண். உங்களுக்கான எஸ்எஸ்எல்சி மார்க்குக்கான சான்றிதழ் எண் மூலையில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டு ரைட் சைடில் இருக்கிற கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கான சான்றிதழ் எண்ணை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய வகுப்பு வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதாவது பிசி தான் நான் மேலே கொடுத்துருந்தேன். மதம், அதாவது பிசியில் நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா இல்லை வேறு எதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உட்பிரிவின் பெயர். இப்போ பிசிலேயே உட்பிரிவு என்னென்ன கேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். பிசிலேயே நிறையா கேசட் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த கேசட்டோ அந்த கேசட்டுக்கான நேம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கிற ஆப்பில் தான் இருக்கும். அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கான முன்னுரிமை தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாள் இராணுவ வீரரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஆதரவற்ற விதவையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எஸ் எந்ததுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் அட்டாச் பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கண்டிப்பான முறையில் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல உங்களுக்கான ரேஷன் கார்டு நம்பர் 19வது வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கான நம்பர் கொடுக்கணும். உங்களுடைய குடும்ப அட்டை நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி நம்பர், குடும்ப அட்டை நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பிறந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 ஜூலை 2025 தான் அதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கான பிறந்த தேதியை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுவே காலாண்டர் காட்டிடும். நீங்கள் வந்து எந்த இடத்துல என்ட்ரி பண்ணாலுமே இந்த இடத்துல உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து காட்டிடுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. 18 இயர்ஸ் 1 மந்த் 21 டேட்ஸ் இதை வந்து அவங்களே காட்டிடுவாங்க. நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டால் மட்டுமே. 21வது வந்து உங்களுடைய சொந்த மாவட்டம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து சொந்த மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணுறீங்க. அதுவே உங்களுக்கான சொந்த மாவட்டம் வந்து கீழேயுமே கேட்பாங்க. நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. சொந்த மாவட்டம் வந்து நீங்கள் எந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கைபேசி நம்பர், உங்களுக்கான ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. மின்னஞ்சல் நீங்கள் வந்து இருந்தால் கொடுக்கலாம். அது வந்து கம்ப்ளீட் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இருந்தால் கொடுக்கலாம். கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை மின்னஞ்சல் முகவரி. ஆனால் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக படித்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ், இந்த இடத்துல வந்து எஸ் தான் கொடுக்கணும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தொடர்பு முகவரி. உங்களை வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட்டு வித் ஏரியா, உங்களுடைய வில்லேஜு, டிஸ்ட்ரிக்கு, உங்களுக்கான மின்னஞ்சல் குறியீட்டு நம்பர், அதாவது 62 61 05 01 அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 26 வந்து வகுப்பு சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். இப்போ நான் வந்து பிசி அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்தேன்னா எனக்கான பிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல இணைக்கிறாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 27வது வந்து புகைப்படம். விண்ணப்பதாரருடைய புகைப்படம் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம் 28வது வந்து விண்ணப்பதாரர்களின் கையொப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கான உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த உறுதிமொழி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா விண்ணப்பத்திற்கான அறிவுரைகள் மற்றும் இப்பக்கத்திற்காக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையினை படித்து அறிந்த பின்னரே இவ்விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளேன். அதாவது இதுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நான் வாசித்ததுக்கப்புறம் தான் இதுக்கான விண்ணப்பத்தை வந்து நான் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளனர். அதாவது இந்த விண்ணப்பத்தில் வந்து என்னைய மீறி நான் எதுவும் கொடுக்கல, எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. மூணாவது வந்து இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருப்பது கண்டறியப்படி எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன்.
அதாவது நான் வந்து இப்போ தமிழ் வழியில் படிக்கலை, ஆனால் தமிழ் வழியில் வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல சொல்கிறீங்க. இதில் வந்து என் மீது வந்து எந்த விதமான குற்ற நடவடிக்கைகளும் இல்லை, எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆருமே என்னால் வந்து இதில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என் சார்பில் வந்து எந்த விதமான ஆதரவையும் நாட நான் உடன்தக்கையாக இருக்க மாட்டேன். அதாவது வேறு ஏதாவது வந்து அதாவது காசு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்குமே இதுக்கு வந்து உடன்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்டர் யுவர் கேப்சா, சைடில் கொடுத்துருக்கிற கேப்சாவை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கான ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தோடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனவுடனே பேமெண்ட் பண்ணுறது தான் உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. அந்த இதில் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இதுதான் இந்த ஜாப்பை பற்றின ஆல் இன்ஃபர்மேஷன். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்க உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எந்த சந்தேகம் இருந்தாலுமே நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான சொல்யூஷன் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கமெண்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவேன். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ஜாப் அலாட்டுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.